ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஹேரை ஹெல்த்தியாக வச்சுக்கிற மாதிரி ஒரு டேஸ்டியான துவையல் ரெசிபி பார்த்துடலாமா? இதுக்கு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் ஒரு கடாயில் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் சூடானதுமே 6 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 பூண்டு இது கூடவே பொடியாக கட் பண்ண 2 நெல்லிக்காவையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. புளி ஒரு ஸ்மால் பிஞ்ச் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா போதும், ஏன்னா ஆல்ரெடி இதில் புளிப்பு இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி வதக்கிட்டு சூடு ஆறுனதுமே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 15 போல் கருவேப்பிலை தலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காவையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய கருவேப்பிலை நெல்லிக்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நல்லா சுடு சாதத்தில் போட்டுட்டு மேலே நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய அப்கமிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.